நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீனராசி. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நடந்தது மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் குரு பயிற்சி நடந்தது. மேசராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆனார். உங்கள் ராசிநாதனே குரு தான். உங்கள் ராசிநாதன் குரு 2ஆம் இடத்துலேருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த 3ஆம் இடத்துக்கு வர்ற குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குருன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவரோட பார்வையெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? பார்வை மூலமாக சில நல்ல விஷயங்கள், சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் உபஜய ஸ்தானத்துக்கு ராசிநாதன் போயிருக்கார். இந்த வருஷம் விடாமல் முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் 7.5 சனி நடந்தாலும் பாருங்கள், விடாமல் முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தடங்கள் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சக்ஸஸ் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது தடங்கள் வரும், அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? முதலீடு போடுறவங்க கவனமாக இருங்க. ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும். இப்போ இந்த காலகட்டங்களில் நடக்கிறது அடுத்த காலகட்டம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் பெருசாக போட்டு முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க கேர்ஃபுல்லாக முடிவெடுங்க. அவசர முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா விடாமல் முயற்சி பண்ணுவீங்க. ஏதோ ஒன்று ஜெயிச்சிடணும், எப்படியோ சம்பாதிச்சிடணும், எப்படியோ குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், எப்படியோ பணத்தை சம்பாதிச்சாகணும், எப்படியோ நம்மளுக்கு இருக்கிற கடனெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும், கடனெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும். மனநிலையில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்பியும் கூட்டு தொழில் அப்படி இப்படினாலும் பண்ணி ஏமாந்து முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இப்போ ராசியில் ராகு இருக்கார். ராசியில் ராகும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு சில தடங்கள் கொடுக்கும். சரிங்களா? ராசியில் ராகு என்ன பண்ணுவார்? ஆசைவாரத்தை காமிச்சு மோசம் பண்ண வைக்கிறதா ராகுவோட வேலையை. ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு அதிபதி ராகு. கேது இருக்கிற இடத்த கம்மி பண்ணுவார், சுருக்கிடுவார். ராகு இருக்கிற இடத்த பெருசுப்படுத்துவார். அப்போ ராசியில் இருக்கிற ராகு குழப்பத்தை கொடுப்பாருங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ராகு சனியெல்லாம் ராசியிலையோ இல்லை லக்னத்திலையோ இருந்துச்சுன்னா குழப்பம் ஏற்படும். ஒரு ஸ்டெடி மைண்டு, ஒரு தெளிவாக முடிவு எடுக்க முடியாது. பிடிவாத குணம் இருக்கும். இப்போ மீனராசிக்காரங்களே நல்லவங்களாக இருப்பீங்க, ஏமாளியாக இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. நீங்கள் உதவி செஞ்சு அடுத்தவங்க நல்லா இருக்கவங்க தான் அதிகம். சரிங்களா? ஆனால் உங்களால் வளர முடியல, ஜெயிக்க முடியல. இப்போ ராசியில் இருக்கிற ராகுனால வந்து பாருங்கள், கோவம் வரும். தேவையில்லாமல் இப்போ பிடிவாத குணம், கோவப்படுற மாதிரிலாம் வரும், ஆக்ரோஷம் வரும். கவனமாக இருக்கணும். யார்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டை ஈஸியாக நீங்கள் உங்களால் சமாளிக்க முடியும். எப்படி கடந்து வந்துடுவீங்க இந்த வருஷத்தை. அதனால் ராசியில் இருக்கிறாகவும் பிடிவாத குணம், கோவ குணத்தெல்லாம் கொடுப்பாரு. சில குழப்பங்களையும் கொடுப்பாரு. கொஞ்சம் ஆசை அதிகமாக தூண்ட வைப்பார். யாரையும் நம்ப ஏமாந்துடாதீங்க. நான் அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், இதில் முதலீடு போடுங்க, நான் உங்களை அப்படி பெரிய ஆளாக்கிறேன், இப்படி ஆக்கிறனால சொல்லுவாங்க. கவனமாக இருங்க. சரிங்களா? இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள், ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறனால தம்பி தங்கச்சியோட உதவி கிடைக்கும். ஏன் நீங்களே தம்பி தங்கச்சிக்கு உதவி பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய கேரக்டர் உங்கள்கிட்ட ஜாஸ்தியாகவே இருக்கும். உங்களோட கேரக்டர் அதுதான், உதவி பண்ணக்கூடிய கேரக்டர் தான் உங்களோடது. சரிங்களா? 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? பிரிஞ்சிருந்த சகோதரி ஒன்று சேர போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வந்த வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அந்த குரு 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 3ஆம் இடத்துல இருக்க குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த வருஷம் கல்யாணம் ஆயிருங்க. கண்டிப்பாக மீனராசினியர்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தது. அந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு விரைய சனின்னு சொல்லுவாங்க. இப்போ செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மீனராசினியர்களே செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கையில் பணத்தை சேஃப்டி பண்ண முடியல. பணம் வருதுங்க சார், வர்றது அப்படியே போயிடுது, வருது போகுது, பணத்தை மிச்சம் பண்ண முடியல, வரவுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கு, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. 2023க்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். 2023 எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே எங்களுக்கு செலவு தான். கையில் பணம் தங்க மாட்டேங்குது, சேஃப்டி பண்ண முடியல, பேங்க் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு, கையில் சுத்தமாக பணம் நிற்க மாட்டேங்குதுன்னு நிறைய மீனராசினியர்கள் இருக்கீங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா அது 7.5 சனியோட தாக்கம் தான் அது. இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறனால விரயங்கள் இருக்கும், சுப விரயங்களாக உங்களுக்கு இருக்கும். திருமணத்துக்காக செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டங்கள். இப்போ கணவன் மணி சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் பாருங்கள், இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு குரு 7ஆம் இடத்தை பார்க்குறனால சண்டை கண்டிப்பாக இருக்கும். கணவன் மணிக்குள்ளே கருத்து வேறுபாடு, ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் கூட இந்த குரு பார்க்குறனால உங்களால் சமாளிக்க முடியும். இப்போ 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடியும்.
ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். கேது வந்து தடங்கள் கொடுப்பார், கருத்து வேறுபாடு கொடுப்பார். குரு பார்வை இருக்கிறனால அந்த சண்டை வந்து அதுக்கப்புறம் வந்து சுமூகமாக உங்களுக்கு சுமூகமாக அந்த சண்டை விலகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சண்டை வரும், பிரச்சனை சால்வ் ஆகும், மறுபடியும் சண்டை வரும், பிரச்சனை சால்வ் ஆகும். இப்படிங்கிற மாதிரி தான் போகும். சரிங்களா? அந்த குரு பார்வை கண்ட்ரோல் வச்சுருப்பார், எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுருப்பார். கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் புதுசாக கூட்டுத்தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. நான் சொந்தக்காரங்க வச்சு பண்ணுறேன், மாமா மச்சான் அண்ணன் தம்பி பங்காளிகள் வச்சு நான் சொந்த தொழில் கூட்டுத்தொழில் பண்ணுறேங்கிற பேரில் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அதில் பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். பெருசாக போய் லாக் ஆயிடுவீங்க. கவனமாக இருங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், எங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷம் நல்லா இருக்குமான்னு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம். அப்படியே ஓரளவு ஸ்மூத்தாக போயிடும். சரிங்களா? விரயங்களும் உங்களுக்கு இருக்கும். செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அது அப்படியே சமாளிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா விரைசினி என்ன பண்ணுவார், அவர் விரையத்தை தான் கொடுப்பார். தூக்கம் இருக்காது உங்களுக்கு, நிம்மதியான தூக்கம் இருக்காது. படுத்திங்கன்னா கெட்ட கெட்ட கனவாக வரும். ஒரு ஆழமான தூக்கம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்படி தாங்க போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை. வெளிநாடு போகலாமல் கேட்குறீங்க, தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம். 12ல் சனி இருக்கார், தாராளமாக வெளிநாடு போகலாம். குடும்பத்தை விட்டு, சொந்தக்காரன் விட்டு, உங்கள் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு, உங்களெல்லாம் பிரிஞ்சு, கணவன் மனைவி பிரிஞ்சு, இதெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? தனிச்சு நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் கணவனோ மனைவியோ குழந்தைங்களோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக இருக்குது. அதிலெல்லாம் உங்களுக்கு குறையே கிடையாது. சரிங்களா? ஒரு ராசிக்கு வந்து குரு பாருங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும், வேலை கிடைக்கும். இந்த வருஷம் வேலை இல்லாமல் இருக்க மீனராசி நேயர்களுக்கு வேலை கிடைச்சிடும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? முன்னேற்றம் இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி செலவு உங்களுக்கு இருக்கும். பணம் வருது, செலவு பண்ணுறீங்க, வருது, செலவு பண்ணுறீங்க, இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அப்படி தான் அப்படியே சனி உங்களை அப்படியே வச்சுருப்பார். உங்களுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சனி வச்சுருப்பார். உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம இருக்கிறது இன்னும் சொல்லி தான் ஆகணும். நம்ம விரை சனி 7.5 சனின்னா என்ன பண்ணுவார், விரையத்தை கொடுப்பார். கையில் இருக்க பணமெல்லாம் செலவு பண்ணுறீங்க, அப்போ தேவைக்கு மீறி உங்களுக்கு செலவாகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க, கடன் தானே வாங்கணும். இப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஆனால் இந்த வருடம் தந்தை வழி பூர்வீகத்து ஒரு சில பேர்த்துக்கு கிடச்சிரும். அப்பா வழி பூர்வீகத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக சில உதவி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு அப்பா தந்தை வழி உறவினர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக குரு வந்து பாருங்கள் மகர ராசி பார்க்குறாரு. லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பணம் வருது. அந்த பணம் லாபம்னு என்ன, சொந்த தொழில் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரி மூலமாக சில உதவி கிடைக்கும். அண்ணனோ அக்காவோ இல்லை தம்பியோ தங்கச்சி இருக்காங்களா, அவங்களுக்கு வீட்டில் என்ன சுப நிகழ்ச்சி நடக்கும். இதுக்காக நீங்கள் உதவி பண்ணுவீங்க, செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் பெருசாக குறைன்னு சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் 2025 மார்ச் கடைசியில் தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டம் வேலையில் இடமாற்றம் பண்ணலாம், அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு வராது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டு அப்படி இப்படினால போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம், லாட்ரி ரேஸு இதிலெல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. யார்ட்டையும் பெருசாக கடன் வாங்கி பெருசாக முதலீடு போட்டுறாதீங்க, கவனமாக இருக்கணும். சரிங்களா? நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது. அந்த ஜென்மசனி காலகட்டங்கள் தான் உங்கள் மேலே சனி வரும்போது ஒரு இருட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். சரிங்களா? ஒரு இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருட்டுக்குள்ளே போய் மாட்டின மாதிரி இருக்கும். அதனால் இந்த வருடம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்த வருஷமெல்லாம் உங்களால் தப்பிச்சுக்க முடியும் உங்களால். சரிங்களா? பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க, புதுசாக முதலீடு போடுறவங்க கவனமாக இருங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பு வராது. இந்த வருடம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிரும், திருமணம் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு நடந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ணுவார் ராகு. அதனால் நம்பாமல் இருங்க. உங்களை அறியாமல் நீங்கள் ஏமாறுற மாதிரி வரும், கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? அதனால் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கோச்சாரம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது. 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனியில் இந்த வருடம் உங்களால் சமாளிக்க முடியும். இனிமேல் உங்களுக்கு என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், என்ன வயசில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ உங்களுக்கு வரும், நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கா, இனிமேல் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா, எல்லாமே நம்ம உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக நம்ம 100% பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அக்யூரேட்டாக
100% துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.